ஸோ வணக்கம் வைஸ் நீங்கள் பார்த்துக்கிறது ஜோரோ தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் மிட் நைட் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம யார் கூட விளையாட போகிறோம்னா என் கசின் கூட தான். இப்போ அவங்க பேசுவாங்க பாரு. ஹாய், நான் தான் ஜோரோ தமிழ் கேமிங்கோட கசின். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வருவோம். இது வந்து ஒரு பேய் கேமு, ரோப்ளாக்ஸ் கேம், புரியுதுங்களா? இது செம்ம 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 பயங்கரமாக இருக்கும். கூட ஏதோ ஒரு பிச்சைக்காரி வந்திருக்கு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ நோட் ஏதோ படிக்கணுமா? கிளாஸுக்கு நோட்டே படிக்க மாட்டோம், இது எதுக்கு படிக்கணும்? தூப்போம். சரி, ஓகே, வரலாம். பிரியா, நீ அப்படியே பேசலாம். அப்படியே நீ ஏதாவது சவுண்ட் சொல்லலாம், ஓகேவா? அதாவது பேய் வரும்போது அந்த மாதிரி எதாவது சொல்லலாம், ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆர்டர் எடுக்கணுமா? ஓனர் பிச்சைக்காரங்கிட்ட எடுத்தாச்சு. அதுக்குள்ளே ஒரு பக் பண்ணிட்டு வந்துடலாம். க்ளோஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெறுப்பேற்றுறோம், அவ்வளோ. பிச்சைக்காரனை எவனோ வந்துக்கிறான், யாருன்னு தெரில. பிச்சைக்காரனா சொட்டை. வணக்கம் பாஸ், சொட்டை பாஸ். ஓகே, பிரியா, நீ வந்து என்ன பண்ணுறேன்னா ஆர்டர்லாம் டேக் பண்ணிக்கோ. ஓகே, நான் வந்து இந்த பீஸா சமைக்கிறதுலாம் பார்த்துக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து நம்ம சமைக்குவோம். ஏதோ பேசுகிறான் நாய், பிச்சைக்காரன் சொட்டை. வாட்டு பாட்டு ஹோ ஹாமு பல்லி ஸ்கேரியா, என்ன தராது மாஸ்க்கு, ஜம்ஸ்கேரா போடா. இதெல்லாம் பார்த்து ஜம்ஸ்கேருங்களா? எலி மூத்திரம் போன மாதிரி இருக்குது, தூப்படா. பிச்சைக்காரன் பாப்கார்ன் கேட்குறான். நான் வந்து ஆல்ரெடி படிச்சு போட்டேன், மறுபடியும் வாய்ஸ் கொடுக்குறேன். ஆனால் என் கசின் கிட்ட வேணால் கேளுங்க. ஆமாம், நான் முன்னாடியே படிச்சுட்டு வந்தேன்னா, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் கீழே இருக்குன்னா படித்தாதான் இந்த ஸ்டோரி புரியும். இது ஸ்டோரி கேமு. அந்த பொண்ணு பாருங்கள், பாப்கார்ன் குடிக்க அடிக்குது, பிச்சைக்காரி. கண்டுக்காதீங்க, நைட்டு போட்டுக்குது. நெக்ஸ்ட்டு என்ன போடுறான்? ஏரியூ தேங்க்யூ கோ பேக் டு யுவர் ரூம் அண்ட் புட் இட் ஸ்மெல்லிஸ்ட் பாம் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணு எங்கே போகுது? அந்த பொண்ணு எங்கே பார்க்கலாம். இதுதான் என் கசின்னு, ஓகே. அதுக்கப்புறம் இது பிச்சைக்காரி வந்துக்குது, தெரில, பார்த்துடலாம். டேக் தி ஆர்டர், இது நான் டேக் பண்ணுறேன். டேக் பண்ணியாச்சு. இந்த பிச்சைக்காரிக்கிட்ட நீயே பேசி. பிச்சைக்காரி முன்னாடி வேணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த நாய் என்ன அந்த பாவாடை பொண்ணு போட பாவாடை தூக்கி நேருது, தெரில, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன வேணுமா? மூஞ்சில் என்ன சாணி அடுப்பு பீஸா வேணுமா? It's the doll from you. That's $7. அதாவது $7.99 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதான் இப்போ பீஸா எடுக்கணுமா? டேக் மணி ப்ளேஸ் பண்ணிவிடு பிரியா. ஓகே, அவ்வளோதான், பண்ணியாச்சு. இந்த பாவாடை பொண்ணு பீஸாவுக்கு முத்திடுது, நம்ம அதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். நான் பீஸா எடுக்காமல் போயிட்டு ஏதோ பண்ணு மாப்பு போடுது, வேலைக்காரி தானே. ஓகே. அதுக்கப்புறம் போனால் அந்த பேய் வேறு பிச்சைக்கார மாதிரி இருப்போம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, லைட்டாக பயந்துடாதீங்க. பிச்சைக்கார மாதிரி இருப்போம். அந்த பொண்ணை வேலைக்காரியாக வச்சுக்கணும். அந்த பொண்ணை நாங்கள் வேலைக்காரியாக வச்சுக்கணும், தப்பாக. ஆமாம், அந்த பொண்ணை நாங்கள் வேலைக்காரியாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா குப்பை க்ளீன் பண்ணுறது, அந்த இதெல்லாம் போகிறது, முந்திக்கோ பாருங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாருங்க. ஜென்டில்மேன்ற பேரில் பீப் கொஞ்சம் மூக்கில் வச்சுருக்கான், வாங்க பார்க்கலாம். அப்புறம் அது வெல்கம் பலுக்கம் புட் பீ அண்ட் விடுங்க. என்னது, நம்மளாம் அதெல்லாம் படிக்க மாட்டோம், நான் முன்னாடியே படிச்சிட்டேன். நீங்கள் படிங்க, அப்போ தான் இது தெரியும். அப்புறம் இந்த சீரியஸ் கண்டினியூ ஆகணும்னா ஒரு 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 2 லைக் போடுங்க. 2 லைக் போட்டால் மிட் நைட்லேயே நிறைய கேம் இருக்குது. நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டீங்க, அது நிறைய இருக்குது. எங்கள் கசின் கூட நானும் போடுறேன் எல்லா கேமும். நெக்ஸ்ட் கேம் வந்து நாளைக்கு வரும், அதாவது மிட் நைட் ஷூஷின்னு. நீங்கள் வேணால் ரோப்ளாக்ஸில் போய்ட்டு மிட் நைட்னு போட்டு பாருங்கள், நிறைய கேம் வரும். எல்லாமே சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரோப்ளாக்ஸில் என்னென்ன கேம் வேணுமோ கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாம் போடுங்க, ஓகேவா? சீன் டபாக்கு டம்ட்டு பேய் ஓட்டிடலாம் விடுங்க. நான் சொல்கிறேன்ப்பா, அது போனால் பேய் போவோம் தானே பிரியா? ஜீன் டபாக்கு டம் சொல்கிறேன். ஆமாம், பாருங்க,
அதுக்கப்புறம் மாஸ்க் எடுத்து சுற்றினுங்கிற என்ன பிரியாணி மாஸ்க் எடுத்து சுற்றினுங்கிற ஜம்ப் ஸ்கேரை சும்மா அந்த பையனை லூஸு பயமுறுத்தலாம். அந்த லூஸ் பையனை பயமுத்தையான். அந்த லூஸ் பையன் வேறு பின்னாடி பீ போட்டே போகிறான். டே ஐயோ ஹோட்டலில் நாசம் பண்ணிட்டான் மக்களே. ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம் ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கும். முடிக்கலன்னு வச்சுக்கோ அவனை ஓனர் மூக்கில் அணி ஆப்பிடுவேன். ஓகே இப்போ இருந்தவொடனே என்ன பண்ண சொல்லுது? ரேடியோ ஆன் பண்ணோமா பாருங்கள், பிச்சைக்காரி முந்திக்குது. அதுதான் வேலைக்காரி. ரேடியோ ஆன் பண்ணோடனே நீங்கள் ஏதோ போவீங்க. போயிட்டு எல்லாருமே ஆல் ரைட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு மூடிட்டு நீ போயிட்டு அப்படின்றான். அதுக்கப்புறம் இந்த கில்லர் கில்லர் இருக்கிறானா அவன் வந்து லூஸான், மென்டலாக, பைத்தியக்காரனா, செத்துருவானா அவனே குத்தின்னு. அவன் தான் கில்லரான். ஓகேவா மக்களே? ஆமாம் அவன் தான் கில்லர். அவனே செத்துப்பான் கடைசியில். பேக்கு பையன் போலீஸுக்கு கால் பண்ணது கூட தெரியாமல் சுற்றி நிற்கிறான். தூ அவனா இப்போ வர இப்போ ஒரு பிச்சைக்காரன் வருவான் பாருங்க. தூ நாய் சனிய கருவம் நான் போகும்போது தான் வருவேன். உங்களுக்கு அது கொஞ்சம் நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கணும் நான்காக. ஓகேவா? அந்த மியூசிக் உங்களுக்கு இருக்கிறது பாருங்கள். போன வீடியோ அடுத்த வீடியோவில் பாருங்கடா, மியூசிக் கூட போடுறேன். எல்லாம் பயந்து சாவுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஆமாம் அந்த பிச்சைக்காரன் அப்பா ஒரு மாதிரி திட்டான். நான் அவனு செம்ம எடுப்பாயிடுச்சிருக்கு. பிச்சைக்காரன் நாய் பேய். அப்புறம் எவனோ பீ பெஞ்சதை நம்மளை க்ளீன் பண்ண சொல்கிறான். அந்த பொண்ணு பாருங்கள் வேலைக்காரிக்கு முந்திக்குது. வேணா பாருங்க. பார்த்தீங்களா? நானே ஆண்களுக்கு காட்டேன். பார்த்தீங்களா? அதுதான். அப்புறம் கேர்ள்ஸ் டாய்லெட்குள்ளே போகிறேன். ஏன்னா என்னை அச்சு வெளில தோற்றாதீங்க, அதெல்லாம் கேமு. உண்மையாக போயிட்டீங்கன்னா ரத்தத்தோடு தான் வெளில வரீங்க. அப்புறம் டெட்பூல் படம், உல்வேரியன் படம்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன பசங்க இல்லை. ஆனால் நானே சின்ன பையன் ஆனால் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோமா? ஓனர் முடிஞ்சிச்சா? ஓனர் அப்படின்ட்டு பேசணும் ஓனர்கிட்ட. இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு பேசணும். ஓகேவா? ஓகே பேசியாச்சு. நைட் 2 ஓகே கார் வந்துடுது. நம்ம கார் வந்துட்டுக்குது. பாய் பாய். வீட்டில் என்ன பண்ணாங்க பார்த்தியா? ஆஃப் பண்ணு. நைட் 2 மக்களே. இது 5 Nights at Freddy மாதிரியே இருக்குது எனக்கு. நைட் 1, நைட் 2, நைட் 3 மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் ஆகுது. அந்த பிச்சைக்காரி பொண்ணு வேறு கண்டுக்காதீங்க. அதுங்க ஏதோ ஆசைப்பட்டுருந்துச்சு வீடியோவில், நானும் வரேன் அப்படின்ட்டு. அதனால தான் கூப்பிட்டு வந்துக்கிறேன். மறுபடியும் அதே பக் பண்ணுவோம், அதே சாவடிப்போம், கில்லரையும் போடுவோம், ஆப்புவோம், எல்லாமே பண்ணுவோம். ஓகே ஓனர்கிட்ட நான் மறுபடியும் வந்துட்டேன்டா பிச்சைக்காரா அப்படின்னு அந்த பொண்ணு போய் சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணை சாத்தி விட்டு வெளில வந்துடலாம். அந்த பொண்ணு துடிக்கிட்டோம். அப்படியே கரண்ட்டு ஷாக்லாம் கொஞ்சம் குத்துடலாம். அப்புறம் அந்த மாப் எத்துன்னு வரும் பாருங்கள். இப்போ வரும்போது பாருங்களேன், மாப் எத்துன்னு வரும். எனக்கு அந்த பொண்ணு வந்தால் அப்படியே ஜம்ப் பண்ணி பயமுதா பாருங்க. இப்போ க்ளோஸ் ஆச்சுன்னா பம்பல பல இங்கே பாருங்கள், மாப்புக்கு முந்திக்கிது. தூ நானும் மாப் எடுத்துக்கிறேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே 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 க்ளீன் பண்ணலாம். தண்ணி எவனோ மூத்திரம் பெஞ்சிருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கில்லர் நாய். ஆமாம் எப்படி தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு போன தடவை தானே நானே யோசிக்கிறேன். அப்புறம் நாய் எவனோ வந்துக்கிறான். ஜிம் பாடின்ட்டு உமாயுமாமும் சிந்தகிரி. ஜிம் பாடி என்ன வேணுமா அவனுக்கு? பீஸா வேணுமா? அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்க போனுங்க, நாக்கு 4 புடுங்குற மாதிரி கேட்க பாருங்க அவனை. பாருங்க, நீ வேணா பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் அந்த பொண்ணு கேட்டோன்னு அது என்ன கேள்வின்னு நீங்களே பாருங்க. ஜிம்பாடி அவன் சொட்டை மண்ணில் ஏற ட்ரை பண்ணுறான். ஒன்று சொட்டை அவ்வளோதான். ஜம்ப் அவ்வளோ ஜம்ப். ஹால் என்ன கைஸ் பிளாக்காக வருது? ஓய் இந்த வீடியோ மர்மம் வாங்குறாடி. இங்கே பாருங்க, அந்த பொண்ணு கேள்வி கேட்டுச்சு பார்த்தியா? ஈச் பீஸா ஆஃப்டர் ஜிம்மு. எந்த நாய்டா பீஸா சாப்பிடுவோம் ஜிம்மு முடிச்சோன்னு கேட்குது. நல்ல கேள்வி தான். அவன் போய் பாருங்க முடிக்கிறான் மூஞ்சில். கேங்க இப்போ என்ன கேட்டுக்கிறான்னா பீஸா. மறுபடியும் பீஸா குக் பண்ண அடிச்சு, நான் தான் குக் பண்ணுவேன், ஐ எம் எ செஃப்பு. என்னையா தள்ளி விட்ற?
ஓகே. அப்புறம் ஐஸ் இது பண்ணிட்டு பையனுக்கு பண்ணி மூத்திர பெஞ்ச பீஸா செம்மையாக இருக்குன்னு வாங்குறேன். என்ன போடுறேன் நான் என்ன பண்ணணும் எதுவுமே போடல, பிச்சைக்காரன் நானே லூஸு. அந்த பொண்ணு நான் நைட்டு தூக்கி நானுங்குது. சுரக்காற்று போடல வரேன்டி, நான் சுருக்கு போட்டு அடிக்க போகிறேன்டி அப்படின்னு பேசுகிறது. பிரியா எப்படி நீ வெல்கம் எல்லாரையும் எடுத்துகிட்டு இருக்க போல இருக்கு. ஆமாம். போலீஸ் நாய் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பொண்ணு வரத்துக்குள்ளே நான் எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் அந்த பொண்ணு வரத்துக்குள்ளே. அதனால கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு லாஸ்ட்டில். அந்த பொண்ணு சரியான கடுப்பாயிடும் பாருங்கள். எங்களை ஒரு சம்பவம் பண்ணி விட்டுரும். ஆமாம் தானே? ஆமாம். அந்த போலீஸ் பையனை வந்து கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். இவன் என்ன சொல்லுவான்னா, இங்கே ஒரு கில்லர் சுற்றுறான். அந்த கில்லர் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸே அவனாவது வந்தானா அவங்க சொல்லிங்க எங்ககிட்ட அப்படின்னு வாங்குவேன். கரெக்டு தானே? ஆமாம். அவன் இங்கே கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டேக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி இவன் என்ன கேட்டிருக்கான்னு தெரியல. சாக்லேட்டு. ஆமாம், கேண்டி. அந்த பொண்ணு பீஸான்னு நினச்சிட்டு பீஸா கிட்ட போகுது கேண்டிக்கு போதெல்லாம். போலீஸ் நாயே கேன்சர் வந்து சாவுங்க. பாய். கடைசியில் போலீஸுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த பிச்சைக்காரன் நாய் வரவே மாட்டான். அப்புறம் என் கசின் ஒரு காமெடி பண்ணுவாங்க பாருங்கள், நீ அதையும் பாருங்க. இது ஒரு 30 நிமிட்ஸு பெரிய கேமு, 30 மினிட்ஸ் கேமு. வாய் வலிக்குது இருங்க. ஏன் போலீஸ் போயிட்டான், பின்னாடி ஆட்டிக்கினே போகிறான். மேன் திஸ் ஜாப் இஸ் நாத்தடிக்குதுன்றாங்க யாரோ. எங்கள் கசின் தான் நாக்கு தடிக்குதுன்றாங்க. ஒரு பொண்ணு வருது நைட்டி போட்டுக்கின்னு. இந்த பொண்ணு என்ன அங்கங்கே பாப்கார்ன் கிட்டேயே ஏறினுக்குது. இந்த பொண்ணு என்ன கேட்க போகுதுன்னு தெரியல. சிவிங்கம் பவிகம் பலுகம். வாங்க சார் வாங்க மேடம், எங்கள் இதில் வந்து பீஸா பர்கரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஒரு $1000 கொடுத்தீங்கன்னா பாமும் தருவோம், என்ஜாய் பண்ணுங்கள். தட் வில் பி $5 கிவ் தட்டு சொட்ட மண்டை சீங்கு. ஓ மை காஷ். இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஒரு ட்ரிக்கு பண்ணுவோம் பாருங்கள், அதனால தான் கோவம் ஆகிடும் செம்மையாக. நான் டேக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி பண்ணுறாங்க எங்கள் கசின்னு. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பொண்ணு கொடுக்கட்டோன்னு வெயிட் பண்ணுவேன். ஆனால் அந்த பொண்ணு வேண்ட்டு ஸ்லோவாக பண்ணுக்குமா. நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு அதை எடுத்துட்டு டக்குன்னு அங்கே போட்டுருவேன் பாருங்கள். நீ வேணா பாருங்கள். அந்த பொண்ணுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கிறேன்னா கேளு. இப்போ எடுத்து நான் அந்த பொண்ணு போகும்போது டக்குன்னு தொட்டுருவேன் பாருங்கள். அவ்வளோதான், நான் டக்குன்னு தொட்டுறேன்னா. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சம்பவம் பண்ணோம் பாருங்க, சம்பவம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த சீனு எந்த சீனு? டஸ்ட்பின் சீனு. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்குது. நீங்களே ஒரு செகண்ட் ஃபோனை தூக்கி போட்டு சாப்பாடு சாப்பிடுங்க போது பார்க்காதீங்க. அந்த சீனை கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த சீனில் எப்படி என்ன ஆகுதுன்னா பாருங்கள். ஏன்னா மூக்கில் அடித்து செத்து போயிடுவீங்க. முன்னாடியே வார்னிங் பண்ணுறேன். அவ்வளோதான். நானும் இந்த பொண்ணும் க்ளீன் பண்ணுறேங்க. இப்போ போயிட்டு ஸ்கிப் பண்ணுறேங்க மக்களே. கரெக்டாக நான் சொல்லும் போது ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? சொல்லும் போது டக்குனு ஸ்கிப் பண்ணுறேன். அதுவும் யாரெல்லாம் சாப்பாடு சாப்பிடுவாங்கலாம், அப்புறம் பயம் அதிகமாக இருக்கவங்களுக்குலாம். அந்த கூடுகிற பொண்ணே செம்ம துரோகம் பண்ணோம். ஆமாம் தானே? ஆமாம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் லாஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய துரோகம் பண்ணோம் வெளியிலேருந்து பார்த்துட்டு. அது பாருங்கள், அதோட பாருங்கள். நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா, மக்களே இதுங்க நான் சொல்லும் போது ரெடியாக இருந்துக்கோங்க. ஸ்கிப் பட்டனில் அப்படியே ரெடியாக இருந்துக்கோங்க. சொல்லும் போது 10 செகண்ட் ஸ்கிப்பாக அப்படி தள்ளுங்க, இல்லைன்னா மூக்கில் அடித்து சாவிங்க. தெரியாது, சாப்பாடு சாப்பிடணுமா அடைச்சி கூட சாவலாம்ப்பா. தெரியாதுப்பா, எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்து போலீஸ் நான் என்ன அடிப்பான். கரெக்டாக ஸ்கிப் பண்ணுங்கள். நான் சொன்ன உடனே சாப்பிட்டுன்னு இருக்கோங்க. 3, 2, 1 மக்களே 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணுங்க. அவ்வளோதான். அந்த பிச்சைக்காரன் நாய் தான். தூ நாயே ஏன்டா பிச்சைக்காரா, போயிட்டு பண்ணி கீழே உட்காந்து துண்ண மாட்டியாடா, போடா. என்னை வந்து பயமுத்தி நிற்கிறான். இவன்கிட்ட நான் பேச போகிறோம். இவன் எதுவும் சொன்னான், ஆனால் இவன் செம்மையாக ஹெல்ப் பண்ணுவான் மக்களுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சரி கோவமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் தான் ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருவாங்க. இந்த பையன்
பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னு தெரியல, ட்விஸ்ட் வச்சுருவாங்க. இந்த இவனும் சொல்லுவான், கில்லர் சுற்றுறான் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் நம்ம சீரியஸாக மாறணும், புரியுதுங்களா? ஏன்னா 2 பேர் சொல்லியிருக்காங்க இங்கே கில்லர் சுற்றுறான்னு. ஒன்று போலீஸு, இன்னொரு பிச்சைக்காரன். இன்னொன்று பிச்சைக்காரன், ஓகேவா? ஓகே, அப்போ நம்ம இப்போ அலர்ட்டாக இருக்கணும், ஓகேவா? இப்போ டே 4 டே 3ல் தானே ஏதோ ஆகும். டே 4 தான், 4 இல்லை 3 ஆமாம் 3 எண்டிங்கில். ஆமாம் மக்களே 3 எண்டிங்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். அவ்வளோதான், இப்போ முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது ஷிஃப்ட்டை முடிச்சிட்டோம். இந்த நைட் 3 இது தான் மக்களே. எப்படி நைட் இருக்கு சரியான பயமாயிடும். அந்த இது வரும்போது நீ சொல்லு, அந்த கால்கிட்ட அது சொல்ல ஓகேவா? நீ போகலாம். டே நைட் 3 இதுதான் எண்டிங்குன்னு நினைக்கிறேன். நிறைய படம்லாம் இருக்குது, பாருங்களா? வீடியோ பாருங்கள். சாரி, அந்த பொண்ணு பாருங்கள், பக் பண்ணுங்க 2 பேரும். நம்ம இந்த சைடாக போயிடுவோம். இந்த மாதிரி 2 பேரை தொட்டு இருந்தீங்க, அதில் வந்து அப்படியாச்சு. நான் சைடாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன போகிறோன்னா, ஓனர் நாய்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு வரணும். அதையும் இந்த பொண்ணு தான் பண்ணணும். பார்த்துக்கோங்க எந்த மாதிரி வேலைக்காரின்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அந்த பொண்ணை டேக் ஆர்டர் பண்ணோம், மணி டேக் அண்ட் ப்ளேஸ் பண்ணுறோம், அதுவே குக் பண்ணி குத்துரும். நாங்கள் அமைதியாக கூட உட்காரலாம். ஆனால் எனக்கு போர் இருக்குல்ல. இந்த ஜென்டில்மேன் வந்து காக்கா ஆகி போயிட்டு தேய்ச்சி தடவை வந்துக்கிறான். அதுதான் இவனுக்கு என்ன வேணும்னா, வெல்கம்மு டு எம்டிசி தேட்ரு அண்டு புத்தி அதுவே சொல்லுவோன்னா, பாப்கார்ன் வேணுமா நாய்க்கு, பாப்கார்னு. இப்போ அந்த பொண்ணு வரும் பாருங்கள், அந்த பொண்ணை கூப்பிட்றேன் நான். அதனால தான் ஸ்க்ரீனை போட்டு ஆட்டுறேன். இங்கே பாருங்க 2 பேரும் மங்கி மாரி தான் வராங்க. அதெல்லாம் கண்டாதீங்க. மூச்சு வாங்குது மக்களே, எனக்கு கட் பண்ணிட்டு வரேன். ஓகே வந்துட்டேன். இப்போ பாப்கார்ன் வாங்கினா அந்த பொண்ணு கூப்பிட்டா, அந்த பொண்ணு எதோ நிற்கிது, ஷாக்கில் நினைச்சு போடுக்குது. இனிமேல் நான் தரமாட்டேன், அது வரைக்கும் ஆர்டரை தொட மாட்டேன் அப்படின்னு. அந்த பொண்ணு வரத்துக்குள்ளே நம்ம எடுத்து கொடுத்துடணும். இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்காக, அதேமாரி இது பண்ணலான்ட்டு. பட் லேட் பண்ண வேணான்னு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இயர் யூ கோ அண்ட் டை அண்ட் புட் எனிவேர் ஏதாவது பண்ணுறான் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூவா டேய், நான் எதாவது பண்ணதுக்கு எதுக்கூடாது தேங்க்யூன்னா தெரில. பிச்சைக்காரன் போல இது விடு, இங்கிலீஷ் தெரில. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? பிச்சைக்காரன் ஓ மை காட், பிச்சைக்காரன் வந்துக்கிறான் பார்த்தீங்களா? பிச்சைக்காரன் இங்கே எப்படி காசு வந்துச்சு தெரில. 2 பேர் மூக்கிலேருந்து 2 ரூபாவை போட்டிருப்பான் போல. அதான் இருக்கும். பிச்சைக்காரனுக்கு எங்கே டிக்கெட்டு காசு வந்துச்சு எனக்கு புரியல. பிச்சைக்காரனுக்கு எப்படி காசு வரும்? அதான் எனக்கும் தெரியல. எங்கேயும் திருடின்னு வந்திருக்கா எங்கேயோ. அவன் இது ஒரு கில்லர் பாக்கெட்லேருந்து திருடிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் கில்லர் சாவச்சிட்டுக்கிறான். ஆமாம் கரெக்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் பண்ணுங்கள். அதே சேரோ தமிழ் கேமிங்களா நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் குத்து அது ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது ரோபாக்ஸ் குத்து வாங்கினேன் நான் தான்டா லியோ தேஸ் டாப்அப் பைத்தியம். ஓகே, அப்புறம் டேக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி இனிமேல் அந்த பொண்ணே பண்ணிட்டோம். எனக்கு லீவ் வேணும், ரெஸ்ட்டு வேணும். நானும் எவ்வளோ தான் பண்ணுறச்சு. டேக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி பண்ண பிரியா. ஓகே பண்ணிட்டாங்க. பீஸா அந்த பொண்ணு பாருங்கள் மூக்கில் முந்திக்கிட்டு போவோம். ஜம்ஸ்கேர் பண்ணி விட்டுலாமா இருங்க பார்க்கலாம். அந்த பொண்ணு கரெக்டாக வரட்டும். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, குக் பண்ணிடுச்சு. தோ மக்களே ஃபஸ்ட்டு ஆர்டர், அதோட ஆர்டர் பீஸாவை தூக்கின்னு வருது. பிச்சைக்காரனுக்கு வந்து என்ன பீஸானா மாட்டு மூத்திரம் பீஸா. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே குட்டு சில்லிங் நாங்கள் கேட்குறோம். ஓகே நான் வந்து இந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னோன்னா, வந்து எங்கள் சிஸ்டர் கசின் கேட்பாங்க, நம்ம வந்து எங்கேயோ பார்த்துருக்கோம்ல அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான் நான் குப்பைத்தொட்டி பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படம் பார்க்க போது பிச்சைக்காரி வந்து ஹெல்ப் பண்ணாமல் அந்த பொண்ணு அங்கேயே நிற்கிது. ஒருமாதிரி அந்த தேட்டருக்கிட்டே நின்றுச்சு அந்த பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு எங்களை ஒரு மாதிரி சாவடிக்க பிளான் பண்ண மக்களே. அண்ணா இப்போ நான் தேட்டர் உள்ள போயிடுச்சு பாரு.
ஆமாம் பார்த்து என்ன ஃபாஸ்ட்டாக காணும் பாரு. நான் இப்போ போய் தேடுவேன் பாரு, எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கோம் பாரு. நான் இப்போ போய் பார்த்தோன்னே தான் வரும் அது. நீ வேணா பாரு, இங்கே பாரு. ஐயோ அந்த பொண்ணு பார்த்தியா திமிராக இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரத்துக்குள்ளே பிச்சைக்காரி வாடி காசு கொடுத்து வந்ததுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிட்டோன்னே இது மக்கள் ஏதோ பயமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேருந்து எவனோ பண்ணியிருக்கான்னு தெரில, விடுங்க. இன்ஸ்டாகிராமா? ஐயோ ஐயோ ஆமாம் இன்ஸ்டாகிராம். அப்புறம் சாக்லேட் கேட்குறான் எவனோ நாய். எந்த நாயிடாமன்? எந்த நாய் புரியாது. பொண்ணா? அந்த அந்த பொண்ணு இன்னும் நின்றுக்குது கூட்டணும் அதுக்குள்ளே. வாய் வலிக்குது, அதுக்கப்புறம் மூக்கு வலிக்குது, கண் வலிக்குது, எல்லாமே வலிக்குது. ஓகே 3 பேர் போயிட்டாங்க. நைட் 3 முடிக்க போகுது. ஷாக்கிங் நியூஸு வந்துட்டான். மூக்கு பிதிக்கு மூக்கு மாதிரியே இருக்கும் பாருங்க 2 கண்ணு. இப்போ பாருங்க அவனை தொத்தின்னு போப்பாரு. சிங்கிட்ட பார்க்கிட்டு ஓட்டாம் பார்த்தியா ஓடு இது பாருங்க. நில்றா டொப்புன்னு சவுண்டு கேச்சு சொல்லுங்க. டொப்புன்னு சவுண்டு கேச்சு பிரியா. தொத்துறான். ஐயோ என்ன டொப்புன்னு சவுண்டு கேச்சு பிரியா? தெரியல, கரண்ட் கட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. இல்லையே கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போது என்ன பண்ணலான்னா பிச்சைக்காரி வருது, என்ன பண்ணலாம் தெரியலையே. என்ன பண்ணலாம் மக்களே? வெளில போயிட்டு கரண்ட் ஃபிக்ஸ் பண்ணோமா? வாங்க என்ன பண்ணலாம், எனக்கு பயமாகுது. நீ என்ன பெரிய நகர கூட மாட்டேற? என்னால் நகர முடியலடா. நகர முடியலையா? கீழே என்ன எலி ட்ராப்பா வச்சுருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்குது. கீழே பாரு, எலி ட்ராப் மாதிரி தான் இருக்குது. ஓகே அந்த பொண்ணு கூப்பிடுது பிரியா, வாசிக்கிறோம். சரி போலாம் வா. நீ எங்கே இருக்க? இரு, அந்த பொண்ணு நம்மளை கூட்டின்னு போகுது. அந்த பொண்ணு போடல சாட்டில். என்ன நீ எதுவும் பயந்து நின்றுட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், நான் போகிறேன் கூட்டின்னு வந்து வா. சரி போலாம் வா. ஓகே திரும்பிட்டாங்க, வாங்க போகலாம். அந்த பொண்ணு கூப்பிட்டுனுக்குது நம்மளை. பொண்ணு தைரியமாக சுற்றிருந்துச்சு. அந்த பக்கம் போகணும்னு நினச்சேன் வழி, ஆனால் இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் போவானா பிரியா? இந்த பக்கமாக பேக் சைடாக போனால் ஈஸியாக போயிடலாம். சரி போகலாம் வா. அந்த பொண்ணு தானே சரியான சிரிப்பாயிடும். இங்கே 2 பேருக்கும் செம்ம சிரிப்பு தானே அது. சாட்டில் போடும்போது அந்த பொண்ணு ஒரு சாட்டில் போடும்பாங்களேன். இருக்கு வேறு, நான் பின்னாடி போய் என்ன டோர் சாத்தி விட்ருவோங்க 2 பேரும் முன்னாடி விட்டு. இப்போ அந்த பொண்ணு என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு, கம் வித் மீன் அப்படின்னு போட்டிருக்கு. சரியான சிரிப்பு, சிரிப்பு. இப்போ பாருங்க, நீ நம்ப மாட்டேன் தானே பிரியாது. இது பேர் பிச்சைக்காரன் சொல்லு. ஐயோ சீக்கிரம் வா, ஓடலாம். பிச்சைக்காரா என்ன பிரியா? நீ கண்டுட்டா? வா பிரியா கத்து. ஐயோ ஓடுங்க. அந்த பொண்ணு சம்பவம் வேற. இப்போ மக்களே அந்த பொண்ணு சரியான சம்பவம், சத்தியமாக டென்ஷன் ஆகிட்டேன் நான். இங்கே பாருங்க, எங்கள் கசினை தான் பண்ணி விடும் அந்த மாதிரி டென்ஷனை. இப்போ பாருங்க என் கசின் வராங்களா, டக்குன்னு டோர் சாத்தி விட்றோம். சரியான சிரிப்பு தெரியுமா? அதுக்கப்புறம் நாங்கள் வந்துருக்குறோம். அங்கே கசின் அந்த வழியாக வராங்க. அந்த பிச்சைக்காரன் பிச்சைக்காரா இல்லை நைட் முடிஞ்சு தானே வந்தோம். மக்களே பிச்சைக்காரன் தேட்டர் உள்ள தானே இருந்தான். மக்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிவர்ஸ் போயிட்டு, பிச்சைக்காரன் நைட் 3ல் வந்தானா நைட் 2ல் வந்தான்? நைட் 3ல் தானே வந்தான் பிச்சைக்காரன். 2ல் வந்தான். அப்படியா? சரி அப்புறமா நம்ம வீடியோ போட்டு ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்கிறேன், எனக்கு பயமாகுது ரொம்ப அப்படின்னு நீ சொல்கிற பிரியா. அப்புறம் அந்த பொண்ணு, நீ ஓகே பரவாயில்ல, நீ அமைதியாக இரு, பார்த்துக்கலாம். அந்த பிச்சைக்காரியா அழகாரி. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஜாயின்னு, ஓகே பரவாயில்ல, நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட. அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகுது மறுபடியும். கரண்ட் கட்டோடனே இஸ் பேக் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம்மா நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்கிறேன். பார்த்தா பிச்சைக்காரன் வந்துட்டான்டே, கண்ணு மூக்கு வாய் பிதிக்கி. என்னையே ஃபாலோ பண்ணுறான். எங்கள் கசினி ஃபாலோ பண்ணுவான் ஃபுல்லாக. பிச்சைக்காரன் பொண்ணு கலந்தவனா இருப்பான் நம்மளுக்கு. இந்த பேர் இங்கே பக்கா நான் பார்த்தல, அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ ஜம்ப் பண்ணே இருப்பா, அதனால தான் அவன் வந்துடுவான் பார் டக்கு. அந்த பொண்ணு பார் நைட்டு தூக்கி மக்களே எங்கள் கசின் பேச மாட்டாங்க, ஒரு கவனிக்கணுமா? இங்கே பாருங்க செம்மையாக துரத்துவான் எங்கள் கசினை. எங்கள் கசின் குச்சின்னு போவான். ஒரு செகண்ட் பாதி லைஃப் கொலிச்சிருவான். நீங்கள் வேணால் பாருங்கள். போலீஸ் நாய் கருமம் லேட்டு பண்ணோம் வர ஜம்ப் பண்ணுறதுனால தான்.
அந்த மாதிரி இங்கே பாருங்க பாதி லைஃப் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு அடி அடித்தா எங்கள் கசின் காலி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கரெக்டாக தப்பிக்குவோம் பாருங்களேன். 10, 9, 8 நீ பாரு ஜம்ப் பண்ணிக்கிறதுனாலே வருவான் பாருங்க. 5, 4, 3, 2, 1 போலீஸ் நான் என் பேக். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? கில்லர் இன்னும் மாட்டலை. கில்லர் இன்னும் உயிரோட